வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். விருதுநகர்ல இருந்து சத்யநேசன். ஒரு கட்டிடம் கட்டி முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 700-800 நம்ம கட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 3 மாசத்துக்குள்ள கட்டி முடிச்சிடலாம். 1000 ஸ்கொயர் ஃபீட் போகுது அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 4 மாசத்துல இருந்து 5 மாசம் வரைக்கும் ஆகும். அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமான வேலைகள் முடிஞ்சாலும் அடுத்தடுத்த வேலைகளுக்கு டைம் ஆயிரும். ஒவ்வொரு வேலையை முடிக்க முடிக்க டைம் ஆகும். இப்ப கட்டிடம் கட்டி பூசி முடிச்சுட்டோம் அப்படின்னா அடுத்து ஒயிட் சிமெண்ட் அடிக்கணும். அவங்க உடனே வர்றாங்களான்னு சொல்ல முடியாது. அப்புறம் அவங்களுக்காக காத்திருக்கணும். ஒரு 2-3 நாட்கள் காத்திருக்கணும், ஒரு வாரம் காத்திருக்கணும். நமக்கு ஆட்கள் அமையறத பொறுத்து அதுக்கு டைம் ஆகும். அவங்க அடிச்சு முடிச்சுட்டு அவங்க வெளியேறி முடிச்சோன்னே அடுத்து டைல்ஸ் ஒட்டுறவங்க வர வைக்கணும். அவங்க ஃப்ரீயா இருக்காங்களா இல்ல அவங்களும் டைம் கேட்கறாங்களான்னு தெரியல. அப்ப அவங்களே கொண்டு வந்து அவங்க வேலையை முடிச்சு வருவோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கதவு மாட்டுறது கார்பெண்டர், அவங்கள கூட்டு வரணும். அவங்க எப்படி ஃப்ரீயா இருக்காங்களா இல்ல அவங்க பிஸியா இருக்காங்கன்னு தெரியல. அவங்களுக்கு 1 நாள் 2 நாள் டைம் கொடுத்து சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி அவங்க ஒர்க்க முடிக்கணும். அதுக்கடுத்து எலக்ட்ரிக்கல் பிளம்பிங், அவங்களே வர சொல்லி அவங்க ஃப்ரீ டைம் பார்த்து அவங்கள வேலை பார்க்க விடணும். அடுத்து கிரில் ஒர்க்கு, எஸ்எஸ் ஒர்க்கு, கப்போர்டு ஒர்க்கு, அடுத்து கடைசியில் பினிஷிங்கில் பெயிண்டிங் ஒர்க்கு. இவ்வளோ வேலைகளை மேசன் கொத்தனார் எல்லா வேலையும் முடிச்சிருவோம். கட்டுறது பூசுறது எல்லாம் டக்கு டக்கு முடிச்சிடும். மீதமான வேலைகள் முடிக்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப டைம் ஆகும். ஆட்கள் உடனே வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் குயிக்காக முடிஞ்சிடும். குறைஞ்சது நான் சொன்ன மாதிரி ஒரு 700-800 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 3 மாசத்துக்குள்ள கண்டிப்பா நம்ம கட்டி முடிக்க முடியும். 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல போச்சு அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 5 மாசம் 6 மாசம் இருக்கு. ஓகே, இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு அதுக்கு மறக்காம தெரிவிங்க. மீண்டும் அடுத்த வீடியோ. தேங்க்யூ.